சென்னை தியாகராய நகரில் சென்னை சில்க்ஸ் வளாகம் முற்றிலும் எரிந்த நிலையில் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வாகன நெருக்கடி நிறைந்த உஸ்மான் சாலையில் இருக்கும் 7 அடுக்கு மாடி கட்டிடத்தில் அதிகாலை தீ விபத்தை அமைச்சர் RB உதயகுமார், மாவட்ட ஆட்சியர், வருவாய் ஆணையர், மாநகராட்சி துணை ஆணையர், காவல்துறை ஆணையர் மற்றும் தீயணைப்புத்துறை இணை இயக்குநர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார்கள். முன்னதாக இன்று அதிகாலை கட்டிடத்திலிருந்து அடர்த்தியான புகை வெளிவந்ததை அடுத்து எந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது என்பதை கண்டுபிடிக்க தீயணைப்பு வீரர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. கட்டிடம் முழுவதும் தீ பரவியதை அடுத்து அபாயகரமான பகுதி என அறிவிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தீயை அணைக்க 6 தீயணைப்பு வாகனங்கள், 2 ஹைட்ராலிக் தீயணைப்பு வாகனங்களும் பயன்படுத்தி வருகின்றன. சுமார் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடையினுள் இருந்த 12 ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டும் பொதுமக்கள் வர அனுமதி மறுக்கப்பட்டும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். விபத்து நடந்த கட்டிடத்தின் அருகில் இருக்கும் கடைகள் மூடப்பட்டு அருகில் இருக்கும் தெருக்களில் இருப்பவர்களையும் வெளியேற்றப்பட்டனர். பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.